பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, இந்த பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டோடைய கிருதான கிருபையினாலே சென்ற வாரம் ஆசிரியத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கணக்கற்ற ஜனங்கள் திரண்டு வந்திருந்தார்கள். புதிதாக அநேகரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருந்தார். ஜெப நேரத்தில் தேவனுடைய வல்லமை அதிகமாக வெளிப்பட்டது. பிசாசுகள் அலறி அடித்து ஓடின. அநேக ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள், புது வாழ்வு பெற்றார்கள். எல்லாருக்கும் நல்ல சிறப்பான சாப்பாடு கொடுத்து சந்தோஷமாக அனுப்பினோம். எல்லா விதங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஜெபித்த உங்களுக்கும் கூட நன்றிகளை செலுத்துகிறோம். வருகின்ற நாட்களிலே 3வது சனிக்கிழமை என்று நாசரே தேவனுடைய மாளிகைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த வாரம் நமக்கு 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே சென்னை வாழ் ஜனங்களே, உங்களை தேடி உங்களுடைய அன்பு சகோதரனாகிய நான் அவ்வளோ தூரம் வருகிறேன். காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸ் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு கீழே வந்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஏறி 4வது மாடியில் தான் நம்ம கூட்டம் நடத்துகிற இடம் இருக்குது. கூட்டத்தின் இறுதியிலே நாங்கள் அனைவரும் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்போம். சில மங்களராஜ் அவர்கள் சிறப்பான விருந்து அளிக்கிறார்கள், வந்து பங்கு பெறுங்கள். வட சென்னை ஜனங்களுக்காக சாயந்தரம் 6 மணிக்கு புரஷவாக்கம் மேப்பேரியில் இருக்கிற பிகேஎன் பாலர் கல்வி நிலையம், அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அங்கே வைத்து நம்முடைய விடுதல் கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. வட சென்னையில் எக்கச்சக்கமான ஜனங்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக தென் சென்னை காலையில், வட சென்னை சாயந்தரம்னு சென்னையில் 2 மீட்டிங் நம்ம நடத்துகிறோம். ஈவினிங் நடக்கிற மீட்டிங்க்கு ஒரு அலெக்ஸ் பெஞ்சமின் அண்ணன் எல்லாருக்கும் விருந்து அளிக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றிகளை நாம் செலுத்துகிறோம். நம்முடைய அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இப்பொழுது சிறப்பாக தேவனுடைய மாளிகையில் வைத்து செயல்பட்டு வருகிறது. அநேக முதியவர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான இடம் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவீர்கள் என்றால் இதுதான் சரியான இடமாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் தாராளமாக தங்கலாம். தினந்தோறும் 3 வேளை ஜெபம் நடைபெறுகிறது. வரம் பெற்ற அனுபவம் வாய்ந்த நல்ல போதக பிதாக்கள் வந்து ஜெபத்தில் நடத்துகிறார்கள். ஞாயிறுதோறும் ஜனங்கள் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். அங்கே தங்கியிருப்பவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு வீட்டிலே பிறந்த நாட்கள் வரும் என்றால், இல்லைனா திருமண நாட்கள் வரும் என்றால், உங்கள் பெற்றோர்களுடைய நினைவு நாட்கள் வரும் என்றால், அங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் நல்ல உணவை அளித்து உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியும் கூட நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாம் இப்பொழுது ஒரு அறிவிப்பை கொடுக்க விரும்புகிறோம். இந்த மாதம் 5வது சனிக்கிழமை வருகிறது. நாமக்கல்லில் வைத்து கூட்டத்தை நடத்த விரும்புகிறோம். நாமக்கல்லில் இது மாதிரி பாஸ்டர்ஸ் இல்லைன்னா யாராவது நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அடியாரங்கை வைத்து கூட்டத்தை நடத்துவதற்கு ஒழுங்கு செய்யும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல,
நாசரே தேவனுடைய மாளிகையில் உள்ள அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு அங்கேயே தங்கியிருந்து பணிபுரிய சமையல்காரர்கள் அவசரமாக தேவைப்படுறாங்க. அங்கே இருந்து ஜெபத்தில் நடத்த பாஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அதுபோல் நர்சஸும் தேவைப்படுறாங்கங்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். விரும்பினால் தொடர்பு கொள்ளலாம். எஸ்தர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எஸ்தர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினாலே கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலிலே ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தாவும் தெரேசும் ராஜாவாகிய அகஸ்காருவின் மேல் கை போட பார்த்தது செய்தியை மொர்தெக்காய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதுக்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஒரு ராஜாவுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வரவில்லையா? ஏழைகளுக்குத்தான் தூக்கம் வருவதில்லை, பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் தூக்கம் வருவதில்லை, வாழ்விலே துக்கங்கள் பெருகி இருப்பவர்களுக்கு தான் தூக்கம் வருவதில்லை. பணக்காரர்களுக்கு தூக்கம் உடனடியாக வருகிறது. இல்லை சாப்பாடு வயிறு முட்டை சாப்பிட்டா தூக்கம் வராதா? வரதான் செய்யும். ஆனால் இங்கே ஒரு பெரிய பணக்காரர், நாட்டுடைய அதிபதி, எக்கச்சக்கமான நாடுகளை ஆளுகை செய்கிறார் அகேஸ்வர ராஜா. அவருக்கு தூக்கம் வரவில்லை. அவருக்கு தவிக்கிறார், தூக்கம் வராமல் தவிக்கின்றார். அதனால் அவர் படுக்கையறையிலேருந்து பெட்ரூம்லேருந்து எழும்பி இந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து அந்த வர்த்தமானங்களை எல்லாம் ஃபைல்ஸ்லாம் வாசிக்க சொல்கிறார். அப்பொழுது தான் இந்த மொர்தெக்காய் ராஜாவுக்கு உதவி செய்ததையும் தப்புவித்ததையும் அவருக்கு வாசித்து கொடுத்தார்கள். இப்போ அவர் கேட்குறாரு, அந்த மொர்தெக்காய் எனப்பட்ட மனிதனுக்கு என்ன கனம் செய்யப்பட்டது? ராஜாவை காப்பாற்றிருக்காரு, அவருக்கு என்ன கனம் பண்ணாங்க? ஒன்றும் கனம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்படுகிறது. இதற்காகத்தான் மொர்தெக்காய்க்கு ஒரு கணம் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடியினால்தான், அதை ராஜாவுடைய கண்களுக்கு காண்பிக்க விரும்பினபடியினால்தான் ராஜாவுக்கு அந்த இரவு நேரத்தில் தூக்கம் வராதபடிக்கு அவருடைய கன்னிமைகளை ஆண்டவர் நிறுத்தினார் என்று நாம் காண்கின்றோம். இன்றைக்கும் கூட ஒரு சாதாரண தூக்கத்தை ஆண்டவர் எவ்வளவு பிரயோஜனமான ஒன்றாக மாற்றி எவ்வளவு அழகாக அதை தன்னுடைய தாசனுக்கு ஆதரவாக திருப்பினார் என்று நான் சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது, பிரதர் எனக்கு தூக்கம் வரல, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு 25 வயசுலேருந்தே தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கமே வரும். எத்தனையோ பேர் தூக்கம் வராமல் இந்த பூமியில் வாழ்கிறாங்க, தூக்கமே வர்றது கிடையாது. சிலருக்கு தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர்றது கிடையாது. அந்த மாதிரிலாம் வாழ்கிறவங்க நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஒருவேளை எங்கு பார்த்தாலும் தூங்கி தூங்கி எழுப்பவர்கள் உண்டு. வேலை பார்க்குற இடத்துல தூங்கி வழிப்பவர்கள் உண்டு. பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது தூங்கி வழிப்பவர்கள் உண்டு. ஆலயத்தில் செய்தி கேட்கும்பொழுது தூங்குபவர்கள் உண்டு. தூக்கம் அதிகமாக நிறைய பேருக்கு வருது, இங்கே தூக்கம் வராமல் இருக்கிறவங்க உண்டு. இதெல்லாம் அனுதின வாழ்க்கையில் நம்ம காண்கின்றோம். ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த தூக்கத்தை ஒரு மனுஷனுக்கு நிறுத்தி அதன் மூலமாக தன்னுடைய தாசனாகிய மொர்தெக்காய்க்கு ஒரு கணமும் செய்யப்படவில்லை என்பதை அங்கே அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்தினார் என்று நாம் காண்கின்ற பொழுது, ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தில் சிறந்தவர், எவ்வளவு புத்தியில் சிறந்தவர். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ராஜாவுடைய கண்ணுக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் ஒரு சிறிய காரியத்தை செய்தால் போதும், அவர் தூக்கத்தை நிறுத்தினால் போதும் என்று அறிந்து அந்த இரவிலே தூக்கத்தை நிறுத்தினார், செயல்பட்டார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். ஆண்டவர் வானத்தில் தான் இருக்கிறார், ஆண்டவர் பாராதவர் போல் இருக்கிறார், ஆண்டவர் அறியாதவர் போல் இருக்கிறார் என்று இன்றைக்கி அநேகர் புலம்புகிறார்கள். இந்த ஆண்டவரை தேடி தேடி நான் எண்ணத்தை கண்டேன், ஊழியத்திற்கு வந்து எண்ணத்தை கண்டேன், ஊழியத்திற்கு கொடுத்து நான் எண்ணத்தை கண்டேன், ஊழியக்காரர்களை கனம் பண்ணி நான் எண்ணத்தை கண்டேன் என்று அங்கலாய்க்கிறவர்கள் அநேகர் உண்டு. அது மொத்தமாய் பின்வாங்கி போனவர்கள் கூட உண்டு. அவர்களெல்லாம் இங்கே இந்த சம்பவத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மேலே இருக்கிற தெய்வன் அவர் செயல்படுகிறபடியினால் தானே இந்த ராஜாவுடைய கன்னிமைகளை அவர் பிடித்து தூங்க விடாதபடி தடுத்தார். அவர் ராஜாவின் மீதும் அதிகாரம் படைத்தவராக, ராஜாவுடைய தூக்கத்தின் மீதும் அதிகாரம் படைத்தவராக
அவர் இருக்கிறார். வல்லமை படைத்த ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கின்றோம். எனக்காக, உங்களுக்காக, அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் காலாகாலமாக செயல்படுகின்றவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலே முதலாவது பகுதியிலே நான் காண்கின்ற காரியம். God is always in action for you. நீங்கள் செய்த நல்ல காரியங்களை அநேகர் அறியாமலே போயிடுறாங்க, புரியாமலே போயிடுறாங்க, தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் செய்கிற தியாகங்கள் அநேக நேரங்களில் மறக்கப்படுகிறது. எப்படி மொர்தெக்காயுடைய தியாகமும் ராஜாவை தப்புவித்த விதம் மறக்கப்பட்டதோ அதே போல் நீங்கள் அநேகருக்கு செய்த உதவிகளை மறந்து போகிறார்கள். மக்கள் குழி தோண்டி புதைத்து விடுகிறார்கள். நீங்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சீங்கன்னா அதை ஊதி ஊதி பெருசாக்கி உலகத்துக்கே காண்பிக்கிற உலகம், சொல்லி சொல்லி மகிழ்கிற உலகம். நீங்கள் எவ்வளோ பெரிய உதவிகளை செய்தாலும் வெளியே யார்ட்டையும் சொல்லாதபடிக்கு அதை அப்படியே மறைத்து விடுகிறது. இது ரொம்ப வேடிக்கையாக நமக்கு இருக்கிறது. ஆனால் இதுதான் வேதனையான உண்மை. நீங்கள் 1000 பேருக்கு உதவி செய்தாலும் அதை பெரிதாக சொல்லாது, அது யார்ட்டையும் போய் சொல்லாது, அவங்க அப்படி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லாது. ஒரு சின்ன தவறை செய்தால் அதை உலகம் முழுக்க தம்பட்டம் அடித்து பிபி ஊதி இந்த உலகம் சொல்லும். உங்களுடைய நல்ல செய்திகளை, நல்ல காரியங்களை, நல்ல குணாதிசயங்களை, உங்களுக்கு இருக்கிற நல்ல தாளந்துகளை புதைத்து வைத்து விட வேண்டும். அவைகள் வெளியே வந்து விடக்கூடாது. யாரும் இவனை கனப்படுத்தி விடக்கூடாது, யாரும் இவளை மேன்மைப்படுத்தி விடக்கூடாது. அதை ஒழித்து வைத்து விடு, ஒழித்து வைத்து விடு என்று சொல்லி இங்கே சாத்தான் மொர்தெக்காய் நல்ல காரியத்தை ஒழித்து வைத்தது போல உங்களுடைய காரியத்தையும் ஒழித்து வைக்கவே அவன் விரும்புகிறான். அவன் தந்திரக்காரனாக இருக்கிறான். நாம் ஆதி தாயாகிய ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட அந்த உயரமான சரித்திரத்தை நாம் வாசிக்கிற பொழுது வார்த்தை சொல்லுகிறது, சர்ப்பம் தந்திரமுள்ளதாக இருந்தது, அது வந்து கேட்டது, நீ ஏதாவது கனியை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ. தந்திரமுள்ளதாக இருந்தது. பிசாசானவன் தந்திரமாய் இருக்கிறபடியினாலே தூரத்தில் இருக்கிறவர்களையும் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் உங்களை பார்க்கிற பொழுது உங்களை ஒரு வில்லனை போல அவன் காண்பிக்கின்றான். நீங்கள் மோசமான ஒரு நபர் போல அவன் காண்பிக்கின்றான். உங்களை குறித்து தவறான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான், தவறான செய்திகளை பரப்புகின்றான். உங்களை அப்படியே ஒரு மோசமான ஒரு மனிதன் போல எல்லாருக்கும் சித்தரித்து காண்பிக்கின்றான். நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களை யாரும் காணாதபடிக்கு அவன் மறைத்து விடுகிறான். ஆண்டவருக்கு தெரிந்துவிட்டது, இப்பொழுது நான் செயல்படவில்லை என்றால் என் மகன் மொர்தெக்காய்க்கு ஆபத்து வந்துவிடும். ஏனென்றால் ஆமான் அங்கே தயாராகி விட்டான். அங்கே ஒரு பெரிய தூக்குமரத்தை அவன் ரெடி பண்ணி விட்டான். தூக்குமரத்தை அதில் மொர்தெக்காயை போட்டு கொள்ள வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு விட்டான். அதற்கான அனுமதியையும் ராஜாவுக்கு தெரியாமலே ராஜாவிடத்தில் வாங்கிவிட்டான். ராஜாவுக்கு மொர்தெக்காய் யூதன், ராஜாத்தி எஸ்தர் ஒரு யூத குமாரத்தி என்று அவளுக்கு தெரியாது. அதனால் அவர் சைன் பண்ணிட்டார். எனவே இனியும் நான் மௌனமாக இருந்தால் முடியாது என்று ஆண்டவர் அறிந்து, இந்த மொர்தெக்காய் ஒரு நல்லவன், உன் உயிரை காப்பாற்றி இருக்கிறான்ங்கிற செய்தியை ராஜாவுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இரவிலே செயல்பட்டார். ராஜாவை தூங்க விடாது தடுத்தார். ஒருவேளை அந்த இரவு நேரத்தில் இந்த உலகமே தூங்கி இருக்கலாம், மொர்தெக்காய் கூட துக்கத்தோடு தூங்கி இருக்கலாம், எல்லா ஆமான்களும் தூங்கி இருக்கலாம், நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரும் தூங்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த ராஜாவை தூங்க விடவில்லை. தூக்கத்தை தடுத்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டார். ஆண்டவர் அற்பமான காரியங்களை பயன்படுத்தி மிக மேன்மையான காரியங்களை செய்கிறார். தூக்கம் என்பது நமக்கு அற்பமாய் தோன்றலாம். ஆனால் அந்த இரவிலே ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்தபடியினாலே அது நல்ல காரியத்தை ஆண்டவர் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறார். பார், என் மகன் மொர்தெக்காய் எவ்வளவு நல்லவன், உன் உயிரை அவன் காப்பாற்றி இருக்கிறான் பார் என்று சொல்லி காண்பிக்கிறார். உடனடியாக ராஜாவுக்கு எப்படியாவது மொர்தெக்காய்க்கு ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. பாருங்கள், 4ஆம் வசனத்தின் பிற்பகுதி. அப்பொழுது ராஜா மோட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். 5, ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் இருக்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்த பொழுது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனமணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையின்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதில் நினைத்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா இருக்கிற குதிரையும் ஒரு சிரத்தில் தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்குள் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனமனுடைய மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையில் ஏற்றி
நகர வீதியிலே உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். அற்புதமே ஒரு நடத்ததில்லை என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்து முருதைக்காவுடைய நல்ல காரியத்தை காண்பிக்கிறார். ராஜாவுடைய உள்ளத்தில் முருதைக்காய் கனம் பண்ண வேண்டுங்கிற எண்ணத்தை மூலமாக ஏற்படுத்துகிறார். இப்பொழுது மறுநாள் காலையில் ராஜசபையில் அவர் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவரை பார்ப்பதற்கு இந்த ஆமான், துஷ்ட ஆமான் வருகிறார். துஷ்ட ஆமானுக்கு எப்படியாவது முருதைக்காயை கொண்டு விட வேண்டும், 50 மணி தூக்கு மரத்தில் ஏற்றி கொடூரமான முறையில் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டான். அந்த நேரத்தில் வந்திருக்கிறான். அந்த ஆமான் இடத்துல ராஜா கேட்குறாரு, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்ப்பா சொல்லு அப்படின்னு. எந்த ஆமான் முருதைக்காயை கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறானோ, ரத்த வெறி பிடித்திருக்கிறானோ, அதே ஆமான் இடத்துல ராஜா கேட்கின்றார், ராஜா கனம் பண்ணுற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? என்னை தவிர ராஜா வேற எவரை கனம் பண்ண போகிறான் என்கிற பெருமை அவனுக்குள்ளே வந்தபடினாலே அவன் சொல்லுகிறான், ராஜ முடியை தரிக்கணும், ராஜ வஸ்திரத்தை தரிக்கணும், ராஜா போகிற குதிரைகளை ஏற்றணும், அவனை அலங்கரிக்கணும். பிரதான பிரபுக்களில் ஒருத்தர் இந்த குதிரையை பிடிச்சிட்டு ராஜா கனம் பண்ணுற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யப்படும் சொல்லி நகர் முழுக்க அவன் உலாவி வரணும், அதுதான் ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு முருதைக்காயை கனம் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுடைய பிரதான எதிரியை வாயிலிருந்து சொல்வதை காண்கிறோம். கர்த்தருடைய நடத்தல்கள்லாம் நமக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும், பரவசமா இருக்கும். இந்த இடத்துல கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்களேன். எவன் கொள்ள வேண்டும் என்று வெறி பிடித்திருந்தானோ அவன் வாயிலிருந்தே கர்த்தர் பேச வைக்கிறார். ஊர் முழுக்க சுற்றி சுற்றி வரணும், அந்த குதிரையை பிடிச்சிக்கிட்டே பிரதான பிரபு சத்தம் போட்டு கத்தணும், ராஜா விரும்புகிற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யணும்னு சொல்லணும். ஆண்டவருடைய நடத்துதல்களை இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. இந்த நாளிலே பிரியத்துக்குரியவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ஏனோ சில காரணங்களிலானே ஆமான்கள் எழும்பி, நம்மை பகைக்கிறவர்கள் எழும்பி, நாம் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாவிட்டால், நாம் அவர்களுக்கு ஒரு தீங்கு செய்யாவிட்டால், நாம் யாருக்குமே எந்த தீங்கு செய்யாவிட்டால், நாம் நம்முடைய வேலையை மாத்திரம் பார்த்துட்டு, நம்முடைய ஊழியத்தை மாத்திரம் பார்த்துட்டு, கர்த்தர் கொடுத்த பலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களை செஞ்சுட்டு நிம்மதியாக வாழும் பொழுது நம்ம தூரத்திலிருந்து பார்த்து பகைத்து நம்மை அழிக்க வேண்டும் என்று அநேகர் செயல்படுவார்கள். அநேக துஷ்ட ஆமான்கள் எழும்புவார்கள். முருதைக்காக்கு விரோதமாக ஆமான் எனப்பட்ட ஒரு துஷ்டன் எழும்பியிருப்பார் என்றால், எனக்கும் உங்களுக்கு விரோதமாகவும் ஆமான்கள் எழும்புவார்கள். நம்மை அழிக்க வேண்டும் என்பதையே அவர்கள் முடிவாக வைத்து செயல்படுவார். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலும் ஆண்டவர் அற்புதமாக செயல்படுகிறார், அதிசயமாக செயல்பட்டு வாயிலிருந்து கேட்க வைக்கிறார், ராஜா கனம் பண்ற மனுஷனுக்கு என்ன செய்யும். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், என் சத்துருக்கள் மத்தியிலே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யூ anoint my head with oil before my enemies and my cup overflows. எதிரிகள் மத்தியிலே தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துவது தேவனுக்கு வாடிக்கையாக இருக்கிறது என்பதை சங்கீதம் 23 அழகாக நாம் வாசிக்கிறோம். இதைத்தான் இங்கே நாம் காண வேண்டும், இதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எதிரி வந்திருக்கிறான், என்னை தவிர ராஜா யாரை கனம் பண்ண போகிறான் என்று கொக்கரித்து இப்படியாக கனம் பண்ணு சொன்ன உடனே ராஜா என்ன சொன்னார் பாருங்க, 10வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமான் நோக்கி, சீக்கிரமா நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசல் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய முருதைக்காக்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்று தவறாதபடி பார் என்றான். அப்படி ஆமான் வஸ்திரத்தையும் குதிரைத்தையும் எடுத்துக்கொண்டு முருதைக்காய் அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினார். அங்கே எதிர்பாராத சம்பவம் நடைபெறும். ராஜா சொல்றார், அப்படியா, உடனே போய் யூதனாகிய முருதைக்காய்க்கு நீ அப்படி செய் என்று சொல்லுகிறார். ராஜாவுக்கு முருதைக்காய்க்கும் இந்த ஆமானுக்கும் இடையில இவ்வளவு ஒரு பகை உள்ளது. ஆமான் முருதைக்காய் கொலை செய்ய விரும்புகிறாலாம் தெரியாது. என்ன நேற்று காப்பாற்றிருக்க, நேற்று நைட்டு நான் தூங்காமல் இருக்கும்போது பார்த்தேன், கனம் பண்ணுங்கிறது அவர் மனசுல இருக்கு. அதனால நீ முருதைக்காயை கனம் பண்ணுப்பா,
அவனை குதிரையில் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதெல்லாம் ஒன்று கூட தவறக்கூடாது, அப்படியே அவனை கனம் பண்ணு. ராஜாவுடைய கட்டளையை மீற முடியுமா? எனவே ஆமான் யாரை பகைத்தானோ, யாரை அழிக்க வேண்டும் என்று தூக்குமலத்தை ரெடி பண்ணானோ, அவனை குதிரையின் மேல் ஏற்றி அவனை அலங்கரித்து நகர் வீதியிலே உலாவும்படியை செய்து, இப்படியே ராஜா கணமனர் விரும்பின மனுஷனுக்கு செய்யப்படும் என்று கூவி கூவி சொன்னானா. எவன் அழிக்க வேண்டும் என்று விரும்பினானோ அவனே சத்தம் போட்டு கத்திக்கொண்டே போகிறான். இவரே ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனிதன், இவரை தான் ராஜா கணம் பண்ண விரும்பினார், பாருங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவனே மொர்தெக்காய் கீழே நடந்து நடந்து சென்று சத்தம் போட்டு கத்தி கத்தி விளம்பரம் கொடுத்தார் என்று காண்கிறோம். வெட்கப்பட்டு போனான் ஆமான், தலை குனிந்து போனான், முக்காடிட்டு கொண்டான். செய்து முடித்த பிறகு முக்காடிட்டு கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறார். யார் இதை செய்ய வைத்தார்? ஆண்டவர் அல்லவா? ராஜாவா? ராஜாவை செய்ய வைத்தது ஆண்டவர். எந்த அளவு அவன் மொர்தெக்காயை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான், அந்த அளவுக்கு அங்கே சத்தம் போட்டு கத்தி ராஜா கணமனித மனுஷனுக்கு இப்படிதான் கணம் கொடுக்கப்படும். ஆண்டவரின் நடத்தல்கள் அற்புதமானவைகள், ஆச்சரியமானவை. கொஞ்சம் தூக்கத்தை தடுத்ததுனால, ஒரு ராஜாவை தூங்க விடாம தடுத்ததுனால தேவனுடைய பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய ஒரு உயர்வு, தேவனுடைய பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி. எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, யாரும் போய் அழலை, யாரும் போய் ஒன்றும் செய்யலை. கர்த்தரே அந்த காரியத்தை செய்கிறார். உங்களுக்கு எப்பொழுது எப்படி எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு நன்கு தெரியும். அதை அவர் அழகாக செய்கிறார். உங்கள் எதிரிகளை எப்படி தாழ்த்த வேண்டும், உங்களை எப்படி உயர்த்த வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தங்களை செய்வார் என்று வார்த்தை சொல்லவில்லையோ? இந்த நாட்களிலும் உங்கள் எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படியாக, எதிரிகள் தலைகுனிந்து போகும்படியாக அவர்கள் முன்பு ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் செய்தார் என்று நாம் காண்கின்றோம். மொர்தெக்காய்க்கு ஆண்டவர் இப்படி பண்றாரேன்னு சொல்லி கண்ணில் கண்ணீரா வந்திருக்கும், நன்றி கண்ணீரா வந்திருக்கும். ஆமானோ அங்கே வாருங்கள், 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே திரும்பி வந்தான். ஆமோனோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். முக்காடை போட்டு வெக்கப்பட்டு தன் வீட்டுக்கு ஓடி போறான். ஆமான் யாரை கொள்வேன் என்று கொக்கரித்தானோ அவனையே நான் கனம் பண்ண வேண்டியதாகிவிட்டதே என்று முக்காடு போட்டுக்கொண்டு தன் முகத்தை மறைத்து கொண்டு வீட்டுக்கு ஓடினான். அதிகமாக வெக்கப்படும் பொழுதுதான் பைபிளை நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் முக்காடிட்டு முகத்தை மூடிக்கொண்டார்கள், முகத்தை காமிக்க முடியலை, வெளியே முகத்தை காமிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காமிக்கவே முடியாமல் வெக்கப்பட்டு தீவிரித்து வீட்டுக்கு ஓடி போனான். தேவனுடைய பிள்ளைகளோடு யுத்தம் செய்வருடைய முடிவு அப்படியா? யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு முடிவு அப்படித்தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் பகைக்கப்பட்டாலும், காரணமின்றி பகைக்கப்பட்டாலும், வேட்டையாடப்பட்டாலும், அவர்களுக்கு விரோதமாய் மிகப்பெரியவர்கள் எழும்பினாலும் அதையெல்லாம் தாண்டி அவர்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போகிறார். இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் கூட இவைகள்லாம் எங்கே ஆரம்பித்தது என்று நாம் காண்கிறோம். அதை மறக்கக்கூடாது. ராஜாவுடைய கண்ணிமைகள் தூங்க விடாதபடி ஆண்டவர் பிடித்தபடினால் ஒரு சின்ன சம்பவத்தினால் இவ்வளவு நடந்தது என்று காண்கிறோம். இதை போலவே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கூட அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். வீட்டுக்கு போனோன்னு எல்லாரும் என்னென்னு கேட்குறாங்க, எப்படி ராஜா கணம் பண்ண சொல்லிட்டாருன்னு. அவன் மனைவி முதற்கொண்டு எல்லாருமே சொல்கிறாங்க, அவன் யூதன், அவர்கிட்ட உங்களை மேற்கொள்ளவே முடியாது, நீர் தாழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டு இனி மொர்தெக்காய் தான் வெற்றி பெறுவார், நீர் தோற்று போவீர் என்று சொல்லி சொந்த மனைவியே சொல்லத்தக்கதாக ஆகிறது. அதன்படி இறுதியில் மொர்தெக்காய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கப்பட்டு செத்து போனான் என்று நாம் காண்கின்றோம். எதிரி அழிக்கப்பட்டான், கொல்லப்பட்டான், மொர்தெக்காய் சந்தோஷமாய் வாழ்ந்தார். இந்த நாட்களில் உங்கள் எதிரிகளுக்கும் ஆண்டவர் அப்படியே ஒரு முடிவை ஏற்படுத்துவார், உங்களையோ சந்தோஷமாக வாழ வைப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி 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 அப்பா. எவ்வளோ அற்புதமான வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக செய்தீங்க, அதற்காக நன்றி ஐயா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். காரணம் இல்லாத பகைகள், ஒன்று செய்யாமல் இருக்க பகைக்கிற மக்கள், பொறாமை நிமித்தமாய் பகைக்கிற மக்கள், பிசாசினால் ஏவப்பட்டு பகைக்கிற மக்கள் என்று நிறைய பேர் உண்டுப்பா. எதிரிகள் நிறைய பேர் உண்டு. அவர்கள் மத்தியில் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தகப்பனே ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம்.
அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமான்கள், ஆண்டவருடைய திட்டங்கள், தூக்கு மரங்கள், அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாய் போகட்டும். இப்படி பிள்ளைகளின் நற்கிரியைகளை இந்த உலகத்துக்கு காண்பியும். சாத்தான் மறைச்சி வச்சிருக்கிறான். சாத்தான் அதை யாரும் காண விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது அவனுக்கு வாடிக்கையான ஒரு காரியம். தந்திரம் உள்ளவன் என்று கண்டோம். இப்படி பிள்ளைகள் நல்ல குணங்களை இந்த உலகம் அறியும்படியாக செய்யுங்கப்பா. இப்படி பிள்ளைகள் செய்திருக்க நல்ல காரியங்களை இந்த உலகத்தார் புரிந்து கொள்ளும்படியாக செய்யுங்க ராஜா. வழி இல்லாத இடத்துல வழியை திறக்கிற கத்தாவே, தேவனுடைய பிள்ளைகள் செய்த நல்ல காரியங்கள்லாம் மறக்கப்பட்டு போயிருக்குது. அதுக்கான கனம் கிடைக்காமலே இருக்குது. இன்றைக்கு அந்த கனத்தை தாரும். உழைத்த பிள்ளைகளுக்கு, உண்மையாக இருந்த பிள்ளைகளுக்கு கனத்தை தாரும். தேவனுக்காய் ஊழியம் செய்த பிள்ளைகளுக்குரிய கனத்தை தாரும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். மனுஷன் கனம் செய்வான் என்று நாங்கள் வாழலை. நீங்கள் எங்களை கனம் செய்யணும் ராஜா. நீங்கள் கனம் செய்யணும்ப்பா. ஒருவேளை இப்படி பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள். அந்த வியாதியிலிருந்து எப்படியாவது விடுதலை தாரும். என் தகப்பனே எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நாளிலே நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை செய்யுங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. உம்முடைய பரவசமான கண்கள் ஆண்டவரை ஒரு மேலே படட்டும். காயங்கள் ஆறட்டும், புண்கள் ஆறட்டும், கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. என்ன வேதனைகள் இருந்தாலும் மறையட்டும். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பலனை தாரும், உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய இரக்கத்தை தாரும், வாழ வைத்தருளும். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திரு நாமத்தினால ஆண்டவரே சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. குடும்பங்களில் காணப்படுற குழப்பங்கள், கசப்புகள், சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், ஏன் வாழணும், செத்து போயிடலாமா நினைக்கிற அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் உள்ள கசப்புகள், திருமண வாழ்க்கையில் உள்ள கசப்புகளை மாற்றுங்கப்பா. ஏமாற்றப்பட்ட பிள்ளைகள் இனி எப்படி வாழ முடியும்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறவங்க, கடன் பாரங்கள் நெருக்கிறதுனால, வட்டிக்காரங்க நெருக்கிறதுனால இதை விட செத்து போயிடலாமேன்னு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறவங்களையெல்லாம் சந்தியும். அவருடைய ஆபத்திலிருந்து தப்புவியும். இல்லை எப்படியாவது அவர்களுக்கு புது வாழ்வு தாரும். எப்படியாவது கத்தாவே அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரை வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி தாரும். வியாபாரத்தை ஏற்படுத்தி தார். பிஸ்னஸ் வேணும், வருமானம் வேணும், வேலை வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் வேணும், சம்பளம் வேணும்னு சொல்லி கேட்குறோம். இன்னும் யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு கத்தாவே நீங்கள் உதவி செய்தே ஆக வேணும். இயேசுவின் நாமத்தில் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க அப்பா. ரொம்ப முக்கியம்ப்பா, விழுந்துடவே கூடாது, காத்துக்கொள்ளுங்க. அவர்களுக்கு எந்த வியாதி வந்துடக்கூடாது, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம் எதுவும் வந்துடக்கூடாது. ஆண்டவரே சடுதியில் எந்த விதத்திலும் உயிரிழப்பு ஏற்பட்டுறக்கூடாது, விபத்துகள் வந்துடக்கூடாது. தம்பிமார் பைக் எவ்வளோ வேகமாக ஓட்டுறாங்க, பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவங்களை சந்திங்கப்பா. மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்கிற பிள்ளைகள்லாம் சந்திங்க. எதிர்காலத்தை பாழாக்கி விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த காலமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. நல்ல மழையை தாருங்க ஆண்டவரே. இந்த வெக்கையே வேண்டாம்ப்பா. நல்ல செழிப்பை நாட்டில் தாருங்கப்பா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் மக்களையும் ஆசீர்வதிங்க. தாய் திருநாடு இந்தியாவை ஆசீர்வதிங்க, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நாஸ்திரை திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன். நம்முடைய அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதல்களுக்கு கொடுக்கிற, தாங்குகிற, ஜெபிக்கிற மக்களையும் ஆசீர்வதி. எங்கள் தங்க அநேகரை அழைத்து கொண்டு வரோம். வேலை செய்ய சமையல்காரரை அழைத்து கொண்டு வரோம். பாஸ்டர் அழைத்து கொண்டு வரோம். ஆண்டவரை இன்னுமாக கத்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே அங்கே இந்த தங்குவருக்கு நிறைய மக்களை நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நர்சஸ் அழைத்து கொண்டு வரோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல பாரங்கள் ஒருபொழுதும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா.